ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இன்னும் எத்தனை வருஷம் இதே மாதிரியே இருக்க போகிறீங்க? 2023 போச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலான்னு விட்டுட்டீங்க. 2024 போச்சு, ஏதோ ட்ரை பண்ண முடியல அப்படின்னு விட்டுட்டீங்க. 2025 முடிஞ்சு போச்சு. இப்போ கண்ணாடியில் உங்களோட முகத்தை பாருங்க. போன வருஷம் இருந்த அதே முகம், போன வருஷம் இருந்த அதே கவலை, அதே ஏமாற்றம், அதே கஷ்டம் ஏதாவது உங்க வாழ்க்கையில மாறி இருக்கா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட படிச்சவன் ஜெயிச்சிட்டான், உங்களை விட மக்கா இருந்தவன் கூட ஏதோ ஒரு தொழில் பண்ணி மேல வந்துட்டான். ஆனா நீங்க என்னவோ எனக்கான நேரம் வரும் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க. உண்மை என்னன்னா, நேரம் அப்படின்றது வராது, நம்ம தான் உருவாக்கணும். 2026 இது சும்மா ஒரு வருஷம் இல்ல, இது உங்க வாழ்க்கையில நீங்க எழுத போற ஒரு வரலாற்றுக்கான ஆரம்பம். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு காரணம் கூட உங்களோட உள் மனசுல ஒரு நெருப்பு இருக்கு. நான் ஜெயிக்கணும்டா, எனக்கும் ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு அந்த நெருப்பு துடிக்குது. இந்த வீடியோ ஃபினிஷிங்ல நீங்களா இருக்க மாட்டீங்க, ஒரு புது ஆளா இருப்பீங்க. உங்க ரத்தத்துல ஒரு வெறித்தனம் ஏறி இருக்கும். கண்டிப்பா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லைஃப்பில் பல பேர் எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு பட்டாசு மாதிரி தான். சும்மா ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை ஸ்டேட்டஸில் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம் அப்படின்னு கத்துவோம். இதனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பட்டாசு மாதிரியே ஒரு சத்தம், அடுத்து போக திரும்ப பார்த்தீங்கன்னா கடைசியில் குப்பை தான். பட் 2026 நீங்கள் ஒரு விதையாக இருக்கணும். ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ளே புதைக்கும் போது என்ன புதைக்கிறாங்களே அப்படின்னு அது சத்தம் போடாது. மண்ணுக்கு அடியில இருட்டுல தனிமையில தான் இருக்கும், யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல அங்க ஒரு உயிர் வளருது அப்படின்றது. மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அது தன்னோட வேர்களை பலமாக்கும். எப்போ அது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னா, அது ஒரு பெரிய மரமா வளரும் போது தான். உங்களோட வளர்ச்சியும் அந்த விதை மாதிரி தான் இருக்கணும். 2026 நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க, அந்த ஐடியா இருக்கு அப்படின்னு கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களோட வெற்றி அப்படியானது சத்தம் போடுற வரைக்குமே உங்களோட உழைப்பு அப்படின்றது ஊமையாக தான் இருக்கணும். உங்களை பார்க்குறவங்க இவன் என்ன பண்ணுறான், சும்மா தானே இருக்கான்னு நினைப்பாங்க. அவங்க நினச்சிட்டு போட்டோம். நீங்கள் உங்களை பலமாக்கிக்கிட்டே இருங்க. 2026 முடிவில் நீங்கள் விருட்சமாக நிற்கும் போது உங்களை கிண்டல் பண்ண அதே வாயிலாம் அண்ணாந்து பார்த்து வியக்கணும். அதுதான் உங்களோட உண்மையான வெற்றி. வாழ்க்கை உங்களை ஒரு சில டைம் பின்னாடி இழுக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வரலாம், வேலை கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2026 இந்த ஒரு கஷ்டம்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சோர்ந்து போய் எந்த இடத்துலையும் உட்காரக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு அவமானமும், இது எல்லாமே வாழ்க்கை உங்களை ஒரு பெரிய லட்சியத்துக்காக தயார் பண்ணுது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான். 2026 உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துல அழாதீங்க, சிரிங்க. வாழ்க்கை என்ன இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. எவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி போகிறோமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக முன்னாடி நம்மளால பாயவும் முடியும். உங்களோட இலக்கில் மட்டும் கண்ணா இருங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 உங்களுக்கான வேலைகள் உங்களால் முடியுதோ முடியலையோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ற உறுதியோடு இருங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா செயல்படுங்க. இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் எந்த இடத்துலையும் நினச்சிடாதீங்க. ஒரே நாளில் 10 நாள் வேலையும் செஞ்சுட்டு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. யார் ஒருத்தங்க தன்னோட வேலைக்காக டெய்லி 2 மணி நேரம் ஒதுக்குறாங்களோ உங்களுக்கு தான் இந்த 2026 கண்டிப்பாக சொந்தமாக இருக்கும். என்னதான் ஒரு சில பேர் நம்ம லைஃப்பில் காகோ மாதிரி நம்ம கூட சும்மா சண்டை போடுவோம், அதனால இது பண்ண முடியாது அப்படின்னு மட்டம் தட்டுறதுக்கும் இருந்தால் கூட, நீங்கள் உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் தனித்துவமான பர்சன் உங்களோட லட்சியத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்து அவங்க கிட்ட மட்டும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கழுகு மாதிரியே தனித்துவமாக இருக்க கற்றுக்கோங்க. கழுகு எந்த அளவுக்கு அதோட உயரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நீங்களும் இருங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 கண்டிப்பாக உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். காசு பிரச்சனை, உடம்பளவு பிரச்சனை, மனசளவு பிரச்சனை கூட வரும். ஆனால் அந்த இடத்துல உடையிற நிலக்கரியாக இல்லாமல் அழுத்தத்தை தாங்குற வைரமாக மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்